அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தேற இருக்குதுங்க. யாராலும் தடுக்க இயலாது. அந்த நாள் 30/12/2024 இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், அதே போல கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 30/12/2024 தேதியான இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை தினமாக அமைகிறதுங்க. 2024 ஆண்டினுடைய இந்த கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் 30 சனிக்கிழமை அன்று வருகிறது. கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த செயல்களை தவிர்ப்பதால் பித்தர்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும், துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை சூரியன் மற்றும் சந்திரனுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத அமாவாசையான இன்றைய தினத்தில் துலாம் ராசினியர்கள் எவையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நாளில் மது, போதைப் பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல இந்த துலாம் ராசினியர்கள் இன்றைய நாளில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, புனித நதிகளில் நீராட வேண்டும். ஆறு, குடல், குளங்கள், கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களினுடைய ஆசைகளை பெற வேண்டும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுங்க. குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்னும் அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கார்த்திகை அமாவாசை நாள் அன்று கோவிலுக்கு விளக்கு தானம் செய்வது சிறப்புங்க. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மாற்றம், கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பசுமாட்டிற்கு எள், வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்றாக அமைகிறதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாத அமாவாசையான இன்றைய தினத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு ராசிக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதும், அதே போல் இந்த தருணங்கள்ல 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுவதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்களுடைய வருகை, விருந்து முதலிய விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல ராசிநாதனை குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. ராசிநாதனான குரு ராசிநாதனை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்புங்க. அதே போல் நல்லவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். எதிர்பாராத நல்ல செய்தி இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு
தடைபட்டு வந்த பல சுப காரிய நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய தனராசிக்கு உரிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அடைவதால தொழிலை கவனமாக செய்ய வேண்டுங்க. சற்று அலட்சியம் இருந்தாலும் நஷ்டம் வர வாய்ப்புகள் உண்டுங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில்களில் அதிக கவனம் தேவை. வீடு விற்பனை போன்ற விஷயங்களை சற்று தள்ளி போடுவது நல்லதுங்க. 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயலாற்ற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல இந்த வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே பல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் கார்த்திகை மாத அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க. அதே போல ஆவணங்களை கையாள்பவர்கள் அடிக்கடி ஆவணங்களை சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எல்லா விதத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. இந்த தருணங்கள்ல துலாம் ராசி நேயர்கள் புதிதாக வீடு நிலம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலனை தருங்க. சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.